பாண்டியான் பஞ்சபூதங்கள் காற்று பிரசன்ட், ஆகாயம் பிரசன்ட், நீர் பிரசன்ட், நெருப்பு பிரசன்ட், நிலம் பிரசன்ட். இன்னைக்கு என்ன கேஸ் வந்திருக்கு? மக்கள் பஞ்சபூதங்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சாப்பா எங்களாயம் பேசுறாரு? யூ பிரசி நீங்க பேசலாம். இந்த குற்றவாளி கூட்டல நிக்கிறவங்க மக்களுக்கு எதிராக நிறைய கஷ்டங்கள் கொடுத்திருக்காங்க. ஏன் மரணத்தை கூட பரிசா கொடுத்திருக்காங்க. 2004 டிசம்பர் 26 சுனாமிங்கிற பெரிய பேரழிவ இந்த உலகத்துக்கே கொடுத்திருக்காங்க. இதை பத்தி கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. சமீபத்துல கூட வயநாட்டுல ஒரு பேரழிவை இந்த பஞ்சபூதங்கள் தான் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க, 300 பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க, 130 பேருக்கு மேல காணாம போயிட்டாங்க. இதுக்கு காரணம் இவங்க தான். இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் இவங்க எங்களை மறுபடியும் அழிக்க மாட்டாங்க. இதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. வயநாட்டுல இப்படி நிலமாகிய நான் சரிஞ்சதுக்கு காரணம் இந்த மழை நீர் தான். தொடர்ந்து மழை பெய்ஞ்சனால நான் சரிஞ்சிட்டேன். மழையாகிய நான் நிலத்துக்கு வருவதற்கு காரணமே இந்த ஆகாயம்தான். மேகங்கள் ஒன்று சேர காரணம் இந்த காத்து தான். அப்பாடி நம்ம தப்பிச்சோம், நம்ம மேல யாரும் பழி போடல. நீங்க மட்டும் சும்மா இல்ல, சம்மர் சீசன் ஆனாலே இந்த வேலையை காமிச்சிருவீங்க. எத்தனை மரத்தை அழிக்கிறீங்க, எத்தனை விலங்குகளை தீயால அழிக்கிறீங்க. இதனால பூமி சீக்கிரமாவே வெப்படைஞ்சிருது. நான் பரவறதுக்கு காரணமே இந்த காத்து தான். எல்லாருமே என்னை காரணமாக சொல்கிறீர்கள். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இப்படி உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்ப யார் தான் குற்றவாளி? எங்களுக்கு வாதாட எந்த ராயும் வேண்டாம், நாங்களே வாதாடிக்கிறோம். எங்களை மக்கள் கிட்ட கொஞ்ச நேரம் பேச விடுங்க. நீங்க பேசலாம், ஒவ்வொருத்தரா பேசுங்க. நீங்கள் தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரு வாரம் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் நான் இல்லாமல் உங்களால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்ன நீங்க ரொம்ப அசுத்தப்படுத்துறீங்க. ஃபேக்டரிஸ், கம்பெனிஸ், இதுலேருந்து வர புகை, பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால வர புகை, பைக், கார், இதுலேருந்து வர புகை, இதனால நான் ரொம்ப மாசடைஞ்சு போயிட்டேன். அதை விட முக்கியமான ஒன்று, இந்த மரங்கள் இருக்கிறதுனாலே உங்களால் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியுது. ஆனால் நீங்கள் இந்த மரங்களை வெட்டி கட்டிடமாய் கட்டுறீங்க. சுத்தமான காற்றே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இயற்கையாக கிடைக்கிற எண்ணெய் இப்போ எல்லோரும் விலை கொடுத்து வாங்குறீங்க. இந்த நிலைமை வரும்னு தெரிஞ்சுதான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கனவுல ஒண்ணுதான் இந்த பசுமையான இந்தியா. நிறைய மரங்கள் நட்டாரு, உங்களையும் மரம் நடுவதற்கு உற்சாகப்படுத்தினாரு. இனிமேலாவது நீங்க மாறுங்க. என்ன மட்டும் இந்த நாட்கள் சும்மாவா விட்டு வச்சாங்க? வேற எங்கேயும் வேண்டாம், இந்த திருப்பூரை எடுத்துக்கோங்க. சாயப்பட்ட கழிவுகள் எல்லாம் பாறைக்குழி என்ற குட்டையில விடுறாங்க. அங்க வாழ்கின்ற உயிரினங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. அது மட்டும் இல்லாம ஈரோடுல இருக்கிற பெருந்துறைய கேபிட்டல் ஆஃப் கேன்சர்
இதுக்கு காரணம் இந்த சாயப்பட்ட கழிவுகள் குடிநீர்ல கலப்பதுதான். குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் என்பதே இல்லை. அதனாலதான் எண்ணெயும் பாட்டில் அடைச்சு விற்கிறாங்க. இதுக்கும் காரணம் நீங்க தானே. எதுவுமே இயற்கையா இருப்பதுதான் நல்லது. நீங்க அதை மாத்தணும்னு நினைச்சா நஷ்டம் உங்களுக்கு தான். இயற்கையாய் மழை தருகிற எண்ணெய் கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்து கால்சியம் கார்பைட், கால்சியம் ஆக்சைடு, யூரியா, சோடியம் கார்பைட் இதெல்லாம் சேர்த்து செயற்கை மழையை துபாயில வர வச்சாங்க. ஆனா அதுவே உங்களுக்கு வினையாயிருச்சு. அங்க வரலாறு காணாத அளவுக்கு பெருமழை வந்து நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. இனிமேல் இது தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசலாம். பொறுமைக்கு உதாரணமாய் திருவள்ளுவரே என்னை தான் சொல்லியிருக்காரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஆனால் நானே கோபப்படுற அளவுக்கு என்னென்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் குப்பைகளை கண்ட இடத்துல வீசுறாங்க. விவசாயம் செய்யும்போது சில நேரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கையான உரங்களின் பயன்படுத்துறாங்க. இதை விட மோசமான விஷயம், கடைகளுக்கு போனா ஹாயா கையை வீசிட்டு போறாங்க. கேரி பேக்ல எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. இந்த பாலித்தீன் பைகள் மண்ணில் மக்கிறதுக்கு 400 வருஷம் ஆகும். அதாவது 4-5 தலைமுறை இது அழியாமல் மண்ணிலேயே இருக்கும். அதனால அங்க செடி கொடிகள் கூட வளராது. இந்த பாலித்தீன் பைகள் அணுகுண்டுகளுக்கு சமம் என்று சொல்கிறார்கள். நானே எல்லாவற்றையும் எரிக்கும் சக்தி கொண்டவன். என்னை இந்த மக்கள் தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள். காடுகள் தான் நாட்டின் மலர். அந்த காடுகளை என்னை பயன்படுத்தி எரிக்கிறார்கள். அதனால் அங்கே வாழ்கின்ற எத்தனை விலங்குகள் மற்றும் பறவைகள் இறக்கின்றன. காடுகளை அழித்து கட்டிடங்களாக மாற்றுகிறார்கள். அதனால் அங்கே வாழ்கின்ற விலங்குகள் உங்களை தேடி வருகின்றன. இதற்கு உதாரணம் சிறுத்தை உங்களை தேடி வந்ததுதான். நீங்க அவங்க வீட்டை அழிச்சா அவங்க உங்க வீட்டை தேடி வருவாங்க. காட்டிற்கு சுற்றி பார்க்க போனீங்கன்னா அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாம பாலித்தீன் கவர்கள், சிப்ஸ், மசாலா பொருட்களோட கவர்களை அங்க போடாதீங்க. அங்க வாழ்கின்ற விலங்குகள் அதை சாப்பிட்டு இறந்தே போயிடுது. நீங்க உங்க தலைமுறையில பார்த்த சிங்கம், புலி, யானை போன்ற விலங்குகளை அடுத்த தலைமுறையில போட்டோவில பார்க்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. இத்தனை தவறான மக்களாக நீங்க செஞ்சுட்டு இயற்கை மேல் குறை சொல்றீங்களே. நீதிபதி அவர்களே, எங்களுக்கு தக்க தண்டனை நீங்க கொடுங்க. இது தீர்ப்பு கூறும் நேரம். இத்தனை குற்றங்கள் செய்த மக்களுக்கு தண்டனையாக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சமாக 2 மரங்களையாவது நட வேண்டும். மற்றும் ஒவ்வொரு ஊரில் உள்ள குளங்களை அந்த ஊர் மக்களை தூர்வார வேண்டும்.
மருந்தாய் அமைந்த காலம் போய் இன்று பலருக்கு மருந்தே உணவாகி போனது. இனி ஒரு உலகு செய்ய மனிதனே உன்னால் கூடுமோ? இறைவன் தந்த இவ்வுலகம் இனியும் நம்மால் வாடுமோ? மரமெல்லாம் வெட்டியாச்சு, மாடி வீடுகள் கட்டியாச்சு, காற்றெல்லாம் ஆனது விஷம். என்ன செய்ய போகுது தேசம்? ஒவ்வொரு மனிதனும் முயன்று விட்டால் பூமியை காக்க முடியாதா? முடியும் நண்பா, முடியும், முயன்றிடு. மனிதன்தான் இயற்கையின் பேரழிவிற்கு காரணம் என்று அறிந்து கொண்ட நாம் இயற்கையை பாதுகாப்போம் என உறுதி கொள்வோம். இயற்கையை பாதுகாப்போம் என